ஒரு பெரிய காட்டுல பச்சை பசேன்னு மரங்களும் சின்ன சின்ன குளங்களும் பறவைகள் கீச் கீச்னு கத்துற ஒரு அழகான இடம் இருந்தது. அந்த காட்டுல ஒரு குட்டி யானை இருந்தது. அதோட பெயர் கண்ணன் யானை. கண்ணன் ரொம்ப சுட்டி. எப்பவும் விளையாடணும், எதையாவது புதுசா பண்ணணும்னு ஆசை. ஒரு நாள் காலை அம்மா யானை சொன்னது, கண்ணா, தனியா ரொம்ப தூரம் போகாதே, காடு அபாயமானது. கண்ணன் சரி அம்மான்னு சொன்னாலும் அதோட மனசுக்குள்ள நான் பெரியவனாயிட்டேன், எனக்கு பயமே இல்லன்னு நினைச்சுது. காடு உள்ளே பயணம். கண்ணன் தனியா நடக்க ஆரம்பிச்சுது. பூச்சிகளை பார்த்தது, பறவைகளை பார்த்தது, மரங்களை தள்ளி விளையாடியது. அப்போ திடீர்னு ஆ கண்ணன் ஒரு பெரிய குழியில விழுந்தது. குழியில் சிக்கல். கண்ணன் அழ ஆரம்பிச்சது. அம்மா, யாராவது உதவி பண்ணுங்க. ஆனா குரல் வெளியில போகவே இல்ல. கண்ணனுக்கு ரொம்ப பயம். அப்போதான் நினைச்சது, அம்மா சொன்னதை கேளாம வந்துட்டனே. சின்ன பறவையின் உதவி. அந்த நேரத்துல ஒரு சின்ன குயில் பறவை மேல பறந்து போய்கிட்டு இருந்தது. அது கண்ணன் அழுறத கேட்டது. என்ன ஆயிடுச்சு குட்டியானேன்னு கேட்டது. கண்ணன் நடந்ததெல்லாம் சொன்னது. புத்திசாலித்தனம். குயில் பறவை சொன்னது, அழாதே கண்ணா, நான் உனக்கு உதவி பண்ணுறேன். அது பறந்து போய் மற்ற மிருகங்களையெல்லாம் கூப்பிட்டது. குரங்கு, மான், கரடி எல்லாம் வந்தது. ஐடியா. குரங்கு சொன்னது, நாம் எல்லாரும் சேர்ந்து பெரிய மரக்கிளைகளை குழியில போடலாம். அனைவரும் சேர்ந்து கிளைகளை போட்டாங்க. கண்ணன் வெளியே. கண்ணன் மெதுவா கிளைகள் மேல ஏறி வெளியே வந்தது. எல்லாரும் சந்தோஷம். அம்மாவிடம் திரும்புதல். கண்ணன் ஓடிப்போய் அம்மாவை கட்டிப்பிடிச்சது. அம்மா, இனிமே நான் சொன்னதை கேப்பேன். அம்மா யானை சிரிச்சுக்கிட்டே சொன்னது, தவறு பண்றது தப்பில்ல, அத புரிஞ்சிக்கிறது தான் முக்கியம். கதை சொல்லும் பாடம். அந்த நாளுக்கப்புறம் கண்ணன் பெரியவர்கள் சொல்வதை கேட்க ஆரம்பிச்சது, நண்பர்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சது, புத்திசாலி யானையா மாறியது.